ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு குறித்த இன்று காலை பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவரும் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசல்ட்டு இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இன்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. சில அனைவருக்குமே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு டிஆர் ஆப்ஸ் மூலமாக ஒரு முக்கிய அப்டேட்டாக தான் வந்திருக்கு. அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட்டுக்காகவே அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் அப்டேட் இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. பார்த்தீங்கன்னா இன்று ரிசல்ட் வெளியாக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் நடக்கும் அப்படின்றத. இருந்தாலுமே இந்த ரிசல்ட் ஏன் அப்டேட் கொடுக்கல, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிருக்கு, எதனால் ரிசல்ட் கொடுக்கல, எப்போ அப்டேட் ஆகும், என்ன டேட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய டவுட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதே மாதிரி நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்த நிலையை தான் இன்று வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன்களுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக பார்த்தீங்கன்னா இதில் எழுந்திருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு ஒரு சில பேரெல்லாம் நிறைய வதந்திகளாக பார்த்தீங்கன்னா பரவிட்டு வருது. இந்த நிலையில் தான் இந்த ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி வராது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் நிறைய பேருக்கு இந்த வேலையில் டவுட்கள் ஏற்பட்டிருக்குல்ல, நிறைய சந்தேகங்களை பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்குது. நம்மலாம் செலக்ட் ஆகுமா அப்படின்றத அனைவருக்குமே பெரிய கேள்விக்குறியாகவே மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நிறைய குளறுபடிகள் நடக்குது, நிறைய பணப்பட்டுப்பாடுகளாம் இதில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் யாருக்கு இன்றைக்கி அப்டேட் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடித்துட்டாங்களா இல்லையா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்போ எப்படி பண்ணியிருக்காங்க, இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்றுட்ருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த அனைவருமே எதிர்பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே நாங்கள் ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ 2025 ஆகியும் பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் ஆகிடுச்சு, இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் இந்த வேலையில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டுருச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வராது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நிறைய குளறுபடிகள் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணியானாயமாக தான் கொடுத்துட்டு இது மாதிரி ரொம்ப நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இது ஒரு சிலது நடக்கும். இருந்தாலுமே ரிசல்ட்டு அப்படின்னாலே கட்டாயமாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத இப்போ அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்று வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் நிறைய குளறுபடிகள் இதில் நடக்குது உண்மையா அப்படின்னா இது ஒரு சிலது நடக்கும், சில அனைத்துமே நடக்கும் அப்படின்றத நம்மளோட சொல்ல முடியாது. அடுத்ததாக இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னுரிமை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது மூலமாக இது வைத்தவங்களுக்கு முதல் பட்டதாரி ஆதரவற்ற விதவைகள்
கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சில முன்னுரிமையும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் அனைவருக்குமே இந்த வேலையை வந்து வழங்கியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷனுடைய வேலையை பொறுத்தளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிருக்கு. உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. வந்து அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் காலெல்லாம் செய்து ரிசல்ட் எப்போ வரும் வரும் அப்படின்றத கேட்டுகிட்டே வந்து இருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு விரைவில் கொடுப்போம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றத தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க தவிர, வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்ல மாட்றாங்க. இதனால தான் நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுக்கல. இனிமே எங்களுக்கு வந்து இந்த செலக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்ற மாரி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம வந்து இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு என்ன அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டங்களே வந்து நடக்க போகுது. அதனால் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாகவே இருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இந்த மந்த் இறுதிக்குள்ளே கட்டாயமாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத இப்போ ரகசியமாகவே வெளியாக இருக்குது. சில ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் ரிசல்ட்டுக்காக ஒரு 6, 7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணுறோம். இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இருந்தாலுமே இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து நடக்காமல் இருக்கு இல்லையா? இந்த நேர்காணலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்? இந்த நடக்குமா நடக்காதா? அப்படின்ற மாதிரி சென்னை மக்கள், அதே மாதிரி புதுச்சேரி இது மாதிரியெல்லாம் சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிக்காமலே வந்து இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முடிய போகுது? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் கூட வந்து சும்மா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் வந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஒரு 6, 7 மாத காலம் கழிச்சு இது வரைக்குமே இந்த ரிசல்ட்டே கொடுக்கல. இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் கொடுத்துட்றாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் தான் நிறைய குளறுபடிகள், நிறைய சந்தேகங்கள் இந்த வேலையில் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடக்கும் இந்த குளறுபடிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து செலெக்ஷன் ப்ராசஸிங் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வைத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாதிரி அனைவருமே கேட்டுட்டு இருந்த நிலையில் இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் கொஞ்சம் டெம்பரவரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு விரைவில் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.